பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எப்படி தைரியமா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார். நீங்க எப்பவும் தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு தான் பாருங்களேன், நாங்க விதவிதமான இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்துறதற்கு நாங்க அலைஞ்சு இடங்களை கண்டுபிடிச்சு அங்க நின்று பேசுகிறோம். இல்ல, ஒரு ரூம்ல உட்காந்து பேச முடியும். ஆனா நீங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வரும்ல. இந்த இடத்த பாக்குறீங்களா, பின்னால பாத்தீங்களா ஒரு ஃபால்ஸ், அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. நீர்வீழ்ச்சி இது என்ன மலைங்க, என்ன நீர்வீழ்ச்சின்னு பாக்குறீங்களா? ஆல்ப்ஸ் மலை. இது ஐரோப்பா நாடுகள் இருக்கிற ஆல்ப்ஸ் மலை, பெரிய மலை தொடர். இது ஆஸ்திரியா என்கிற தேசம். பாருங்க, ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது, தண்ணி ஓடுகிற சலசலப்பு தெரியுதா? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குது. தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது, குருவிகள் சத்தமிடுகிற சத்தம் கேட்குது, ஃபால்ஸ்ல இருந்து தண்ணீர் விழுகிறது. பார்க்கிற மன ரம்யமா இருக்கு. இதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷ கழிகோறுதல். இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், அவர் என்னுடைய தேவன், எங்க அப்பா, என்னுடைய தகப்பன். அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான காரியத்தை செய்யக்கூடியவர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்ற விசுவாசம் வரும். ஆனா அவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தர்றார். என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க சில சமயத்துல தப்பு பண்ணிடுறீங்க. என்ன தப்பு அப்படின்லாம் நீங்க கேக்குறீங்கல்ல. எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். என் பிள்ளைகளே, சில சமயம் கோபம் வரும். கோபம் வர மாதிரி சூழ்நிலை வீட்டுக்குள்ள வரும். வேலை செய்யற இடம், ஊழியம் செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ம கோபப்படுற மாதிரி நடந்துருவாங்க. அவங்க மேல கோபம் வரும். ஆனாலும் பாவம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்றார். கோபத்துல பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பாதிப்பை உண்டாகும். உங்க வீட்டுக்குள்ள யாரோ கோபப்படுத்தின உடனே சொந்த பெற்றோரிடத்துல, பிள்ளைகளிடத்துல, கணவனிடத்துல, மனைவியிடத்துல கோபமா சொல்ற வார்த்தை உங்க மாமியார் மருமகள் மேல, அந்த வார்த்தை இருதயத்தை காயப்படுத்திட்டுனா வாழ்க்கைக்கு அது போகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றான், கோபம் வரலாம் சில சமயம், சிலர் கோபப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது, உங்களுடைய வார்த்தையில கவனமா இருக்கணும் என்பதாய். அவன் கோபம் வருது, என்னங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கூட கோபம் வரும். சிலர், உங்களுக்கு நான் கோபம் வருமாம்பாங்க. எனக்கு கோபம் வரும், கூட இருக்கேன்னு கேட்டு பாருங்க, கோபம் வரும். ஆனா கோபம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அமைதியாரு. அப்படி அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். கோபம் வந்தா அமைதி ஆயிரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, என் நாவை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். சில சமயம் பார்த்து நாங்க பல டிராவல் பண்றோம்ல, போகிற இடத்துல, ஏர்போர்ட்ல, டிராபிக்ல சிலர் பண்ற காரியம் கோபத்தை உண்டாகும். ஏன் இது முட்டாள்தனமா அப்படி பண்றாங்கன்னு கோபத்துல பேசலாமான்னு தோணும். ஆண்டவர் சொல்லுவாரு, அமைதியாரு, கோபப்படாத, பேசாத. கோபம் வந்துட்டா பொறுமையாரு, கண்ண மூடி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு தெரியாம எதுவும் சம்பவிக்காது, இவங்க இப்படி பண்றதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு அமைதியை கற்றுத்தாரோம் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் மாறிடும். அவ்வளவுதான். உங்க வீட்டுல கூட கோபம் வருது, உங்க மனைவி மேல, கணவர் மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, மாமியார் மேல, மருமகள் மேல, வேலை செய்யற இடத்துல உடன் வேலை பார்க்கிற ஆட்கள் மேல சரியா செய்யல கோபம் வருது. அப்போ என்ன செய்யறது? நீங்க சில சமயம் கோபத்தோட பேசணும், தப்பு இல்லை. காரியத்தை சரிப்படுத்த கோபமா இருக்காங்க அப்படின்னு தெரியும். எங்கூட ஊழியத்துல சில சமயம் கோபமா இருக்கிறது ஊழியத்துல உங்களுக்கு தெரியும். அண்ணன் கோபமா இருக்காங்க அப்படின்னா நான் அமைதி ஆயிடுவேன், அவ்வளவுதான். கோபத்துல திட்டுறது, பேசுறது, வீணான வார்த்தை சொல்றது செய்யக்கூடாது. அது அவங்களை காயப்படுத்துறோம். நம்ம அமைதி ஆயிட்டாலே அவங்க புரிந்து கொள்ளுவாங்க, கோபமா இருக்காங்க, இது செய்யக்கூடாது, சரிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. நீங்க கோபத்தினால விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு குடும்பத்தை பாதிச்சிருக்குது. நீங்க கோபத்தினால பேசின வார்த்தை தான் இன்னைக்கு அநேகரை காயப்படுத்தி உங்களுக்கு சாபமாய் மாறி இருக்குது. அப்ப ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைங்க, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்க அன்னதான வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுவார். ஆண்டவரே, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்திடக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.